الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உலகத்தில் ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கின்றார். அந்த படைப்பினங்களில் மிகச்சிறந்த படைப்பாக, அழகான ஒரு படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறார் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் எடுத்து சொல்லுகின்றார். திருக்குர்ஆனுடைய 95வது அத்தியாயம் 4வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக மனிதர்களை அழகிய தோற்றத்தில் அழகான வடிவிலே நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அழகான பறவைகள் உண்டு, அழகான கால்நடைகள் உண்டு என்றாலும் கூட அவைகளையெல்லாம் அழகான படைப்பு என்று அல்லாஹ் சொல்லாமல் மனித சமுதாயத்தை மட்டும் அழகான படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். நாம் நன்றாக பார்த்து வருகின்றோம். தலையிலிருந்து வாழக்கூடிய ஒரே உயிரினம் மனிதர்கள் மட்டும்தான். அதே நேரத்தில் படிக்கின்ற பொழுது மல்லாந்து படிக்கின்ற ஒரு உயிரினமும் மனிதர்கள் மட்டும்தான். கூர்மையான நாக்கு கொண்டவர்கள் மனிதர்கள் மட்டும்தான். இந்த நாக்கு இருக்கின்றது, ஒருவரை உயர்த்தவும் செய்யும், ஒருவரை தாழ்த்தவும் செய்யும். கூர்மையான நாக்கு சத்தியத்தையும் பேசும், அசத்தியத்தையும் பேசும், நல்லதையும் பேசும், கெட்டதையும் பேசும். இப்படிப்பட்ட ஒரு நாக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு மட்டும்தான் வழங்கியிருக்கின்றார். அதே நேரத்தில் எதையும் பற்றி பிடிக்கின்ற கை விரல்களை மனிதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார். அழகான சிந்திக்கின்ற ஆற்றல், சிந்தனையான பார்வை, எதையும் கூர்ந்து கேட்கின்ற செவிகள்,
கூர்ந்து சிந்திக்கின்ற சிந்தனைகள், இவைகளை எல்லாம் மனித சமுதாயத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் என்று இந்த வசனத்திற்கு பல வகையான முஃபஸ்ஸிரீன்கள் பல வகையான விளக்கங்களை தந்து கொண்டிருப்பார்கள். அதில் மற்றொரு சிறப்பு என்ன தெரியுமா? சந்ததிகளை பெருக்குவதற்காகத்தான் திருமணம் செய்கின்றோம். திருமணத்தின் மூலமாகத்தான் சந்ததிகளை நாம் பெருக்குகின்றோம். ஆனால் மனிதன் அல்லாத பறவைகளோ மிருகங்களோ கால்நடைகளோ மற்ற உயிரினங்களோ நம்மை போன்று ஒரு வழியை ஏற்படுத்தி மகர் கொடுத்து 2 சாட்சிகளை வைத்து திருமணங்கள் செய்து சந்ததிகளை பெருக்குவதில்லை. மனிதன் மட்டும்தான் திருமணத்தின் மூலமாக சந்ததிகளை பெருக்குகிறான் என்பதையும் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு கண்ணியம் என்பதாக இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருவார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஆடை இருக்கின்றதே, ஆடை நாம் அணிகின்ற ஆடை மனிதர்களுக்கு மட்டும்தானே தவிர மற்ற ஜீவராசிகள் எதற்கும் ஆடைகள் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்படவில்லை என்பது தெளிவான விஷயமாக இருந்தாலும் கூட அந்த செய்தியையும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். உலக பொதுமறை என்று எதற்கெல்லாமோ பெயர் சொல்வார்கள். ஆனால் அங்கெல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் ஆடையை கொடுத்தோம் என்று அந்த நூலை உருவாக்கியவர்கள் சொல்லவில்லை. ஆனால் திருக்குர்ஆன் மட்டும்தான் சர்வசாதாரணமான கருத்துக்களை கூட அல் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்து உலகம் உள்ளளவும் அந்த கலாச்சாரத்தை மனித சமுதாயம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று அல் குர்ஆன் வலியுறுத்துகின்றது. திருக்குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் சூரத்துல் அஅராஃப் அது 26வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றான் பாருங்கள். யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, மூமின்களே அல்லாஹ் கூப்பிடல. மூமின்களே கூப்பிட்டிருந்தா மூமின்களுக்கு மட்டும்தான் ஆடை சொந்தம் என்ற ஒரு முடிவு வந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் எப்படி அழைக்கின்றான்? ஆதமுடைய சந்ததிகளே. ஆதமுடைய சந்ததிகள் யார்? முஸ்லிம்களும் இந்து நண்பர்களும் கிறிஸ்துவ நண்பர்களும் யூதர்களும் உலகத்தில் உள்ள எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சமத்துவத்தை பேசுகின்ற பொழுது, சகோதரத்துவத்தை பேசுகின்ற பொழுது, இன்னா கலக்கனாக்கும் மின் தக்கரின் உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் மனித சமுதாயமே உங்கள் எல்லோரையும் நாம் படைத்தோம். இந்த சமத்துவத்தை பேசுவதுதான் சில சங்கிகளுக்கு பிடிக்க மறைக்கிறது. இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கிறது, சகோதரத்துவத்தை போதிக்கிறது, ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை போதிக்கிறது. இந்த இஸ்லாத்தை வளரவிட்டால் நாடு அவர்களுக்கு சொந்தமாகிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக சில சங்கிகள் இன்றைக்கு வாய் வளர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சகோதர சமுதாயத்தவர்கள் கூட முகம் சுலுக்குகின்ற அளவிற்கு அவர்களின் பேச்சுக்கள் மிக மிக மட்ட ரகமாக செல்லக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மட்டும்தான் ஆடை. குழந்தை பிறந்தவுடன் அந்த செவிலியர்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, ஒரு ஆடை கொண்டு வாருங்கள், ஒரு ஆடையை எடுத்து வாருங்கள். பிறந்தவுடன் முதலாக ஆடையைத்தான் கேட்பார்கள். பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, ஒரு கொலுசை கொண்டு வாங்க, ஒரு ஒட்டியானத்தை கொண்டு வாங்க, ஒரு தங்க செயினை கொண்டு வாங்க. யாராவது கேட்பார்களா? யாரும் கேட்க மாட்டார்கள். எந்த மதத்தை, எந்த சமுதாயத்தை, எந்த ஜாதியை சார்ந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தாலும் முதலாக அவர்கள் கேட்பது ஆடைதான். அதே போன்றுதான் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அந்த ஜனாசாவிற்கு ஆடைதான் முக்கியம். யாரும் நிர்வாணமாக அங்கே அடக்கம் செய்ய மாட்டார்கள், எரியூட்ட மாட்டார்கள். அங்கும் ஆடைதான், பிறப்புக்கும் ஆடைதான், இறப்புக்கும் ஆடைதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கருத்தை எல்லாம் வைத்து அந்த 7வது அத்தியாயத்துல 26வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், யா பனி ஆதம், மனிதனே,
கத அன்சல்னா அலைக்கும் லிபாசன், உங்களுக்கு நாம் ஆடையை இறக்கி வைத்தோம், ஆடையை தயாரித்து கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை கூறிவிட்டு, அந்த ஆடை எப்படிப்பட்ட ஆடையாக இருக்க வேண்டும், ஆடைகளுடைய தன்மை என்ன? இன்னைக்கு சில பேர் ஆடை அணிகின்றார்கள், அதுக்கு அணியவே தேவையில்லை, பேசாம ஆடை இல்லாமலேயே மிருகங்களை போன்று விலங்குகளை போன்று அவர்கள் பேசாமல் அலையலாம். ஆடை என்பது இவ்வாறு சௌபாத்திக்கும், உங்கள் மானத்தை மறைக்க வேண்டும். ஆடையுடைய தன்மை என்னங்க? ஒரு காற்றாடி ஓடுகிறது என்றால் காற்றாடியுடைய தன்மை என்ன? காற்றை வெளியே தள்ள வேண்டும். ஒரு மின்விளக்கு எரிகிறது என்று சொன்னால் வெளிச்சத்தை வெளியே தள்ள வேண்டும். காற்றையும் தரல, வெளிச்சத்தையும் தரல, அதை மின்விசிறி என்றோ மின்விளக்கு என்றோ நாம் சொல்ல மாட்டோம். காயலாங்கடைக்கு அதை நாம் அனுப்பி வைத்து விடுவோம். அப்படித்தான் இன்றைக்கு சிலருடைய ஆடைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் நிர்வாணமாக காட்சி தருகிறார்கள். இதற்கு பேர் ஆடையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், யுவாரி சௌஆத்திக்கும், சௌஆத்துனா மானம், நம்முடைய அந்த மானத்தை அது மறைக்க வேண்டும். அது அலங்காரமாகவும் இருக்க வேண்டும். கிண்டலான ஆடை அணியக்கூடாது, அழுக்கான ஆடைகளை அணிவது கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு, என்னதான் நல்ல ஆடையை அணிந்தாலும் மானத்தை மறைக்கின்ற ஆடையை அணிந்தாலும் தக்வா தாலிக்க கயிர், தக்வா என்னும் ஆடையினால் உங்களுக்கு மிகவும் சிறந்தது. தக்வா அப்படிங்கிறது ஒரு ஆடை, அந்த ஆடை கண்ணால் பார்க்க முடியாது. தக்வா என்பது உள்ளம் சார்ந்த செயல். நான் தக்வா உள்ளவனா, அல்லாஹ்வை அஞ்சுகின்றேனா இல்லையா என்பது எனக்கும் என்னை படைத்த ரப்புக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. கணவன் அல்லாஹ்வை பயப்படுகிறாரா, மனைவிக்கு தெரியாது. மனைவி அல்லாஹ்வை பயப்படுகிறார்களா, கணவனுக்கு தெரியாது. குழந்தைகள் அல்லாஹ்வை பயப்படுகிறதா, தாய்க்கு தெரியாது. அப்ப தக்வா என்பது தக்வா ஹாசனா 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆடையை வைத்துக் கொண்டு இவர் இரையச்சம் உடையவர், இவர் இரையச்சம் இல்லாதவர், யாரும் யாரையும் கணிக்கவே முடியாது. காரணம், இரையச்சம் உள்ளவரா இல்லையா என்பது அதை தீர்மானிக்கின்ற பொறுப்பு முழுமையாக ரப்பை சார்ந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, அப்ப ஆடை என்பது மனிதனுக்கு மட்டும்தான், மிருகங்களுக்கு ஆடை கிடையாது. குரங்கு டிரெஸ் போட்டுக்கன்னா அது 24 மணி நேரம் போடுறது இல்லை. குரங்காட்டி மக்களுக்கு வித்தை காட்டுவதற்காக வரும்போது ஒரு கவுனம் போட்டிருப்பாரு, ஒரு சட்டையை போட்டு விட்டிருப்பாரு. அது இயற்கையா? அது செயற்கை. ஆனால் மனிதனை பொறுத்த மட்டிலும் அவன் இயற்கையிலேயே ஆடைக்காகவே பிறந்தவன், ஆடை இல்லாமல் வாழ முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஆடையுடைய தன்மைகளை திருக்குர்ஆனுடைய 16வது அத்தியாயம் சூரத்து நஹ்ல்ல 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஜஅல லக்கும் சராபீல, சராபீலா சட்டைகள் அர்த்தம். சட்டைகளை உங்களுக்காக அவன் படைத்தான். ஏன் தெரியுமா? தகீக்கும் அல் ஹர்ர, உங்களை விட்டும் வெப்பத்தை விட்டும் உங்களை பாதுகாப்பதற்காக. வெப்பமான காலகட்டங்கள்ல கம்பளி ஆடையை நாம் அணிய மாட்டோம், பருத்தி ஆடையை நாம் அணிவோம், கதர் ஆடைகளை நாம் அணிகின்றோம். அந்த கதர் ஆடை, பருத்தி ஆடை வெப்பத்தை விட்டும் நம்மை தடுக்கிறது. தகீக்கும் அல் ஹர்ர, அல்லாஹ் சொல்லுகின்றார், அந்த ஆடை வெப்பத்தை விட்டும் உங்கள் மேலையை பாதுகாக்கும். வசராபீல, இன்னும் சில சட்டைகள் இருக்கிறது, தகீக்கும் பஅஸக்கும், அது கவச ஆடைகள். போர்க்காலங்கள்ல போர் வீரர்கள் அணியக்கூடிய ஆடை. அந்த ஆடையை முதலாக தயாரித்தவர் யார் என்று சொன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கேடயத்தை தயார் செய்தார்கள். போர் வீரர்கள் அணியக்கூடிய அந்த கவச உடையை தயார் செய்தார்கள். போர் வீரர்கள் அணியக்கூடிய தொப்பி, இரும்பு தொப்பியை அவர்கள் தான் தயார் செய்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள்.
ஒருவர் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் கூட அவர் அழுக்கான ஆடைகளை அணிந்திருந்தால் அவரை யாருமே மதிக்க மாட்டார்கள். ஒன்றும் படிக்காதவர் அவர் நல்ல ஆடை அணிந்திருந்தால் சபையில் அவருக்கு தான் மரியாதை. ஒரு பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் பெரிய ஜிப்பா போட்டு தலப்பா கட்டி போயிட்டார். அவர் போன அன்னைக்கு முகர் தொழுகையில இமாம் வரல. இவரை பார்த்து வந்து நீங்க இமாமத்து பண்ணுங்க, தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடந்த கதை, கற்பனை அல்ல. உடனே அவர் சொன்னாரா, நான் ட்ரெஸ்ல தான் இப்படி, எனக்கு தொழுகெல்லாம் வைக்க தெரியாது, நான் இது வரைக்கும் தொழுகை வச்சதே கிடையாது. எதற்காக சொல்லுகின்றேன்? ஆடையை வைத்துத்தான் மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள். ஆனா இஸ்லாத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் ஆடையை கொண்டு மதிக்கப்பட மாட்டார். அவருக்கு தக்குவா இருக்குமானால் இன்னும் அக்கிரமக்கும் இங்கல்லாகி அத்துக்காக்கும் ஒரு ஆணுடைய உள்ளத்தில், ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் இரையச்சம் இருக்குமானால் அவர்கள் எவ்வளவுதான் கண்டலான அழுக்கான பழைய ஆடைகளை அணிந்திருந்தாலும் கூட அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சந்தையானவர்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆன்ல மணமக்களை வாழ்த்துகின்ற வாழ்த்தை கூட அல்லாஹ் கற்றுத் தருகின்றார். மணமக்களை நாம் எப்படி வாழ்த்துகின்றோம்? நீங்க வாய்க்கு வந்தாலும் வாழ்த்துவாங்க, பாலும் தண்ணீரும் போல, அதே நேரத்தில் கண்ணும் இமையும் போல, நகமும் சதையும் போல என்றெல்லாம் மணமக்களை வாழ்த்துவார்கள். இதெல்லாம் வாழ்த்தே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வாழ்த்தை கற்றுத் தருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமக்களை வாழ்த்துவதற்கென்று ஒரு நாகரிகமான பிரார்த்தனையை கற்றுத் தருகிறார்கள். போர்டுல கூட நம்ம எழுதி போட்டிருந்தோம். அதை வைத்துதான் மணமக்களை வாழ்த்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மணமக்களை எப்படி வாழ்த்துறான் தெரியுமா? திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 187வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், குன்ன லிபாசுல் லக்கும், கணவன்மார்களே மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடையை போன்றவர்கள், வஅன்தும் லிபாசுல் லகுன்ன, கணவன்மார்களே நீங்கள் மனைவிமார்களுக்கு ஆடையை போன்றவர்கள். ஆடையை கொண்டு அல்லாஹ் ஒப்பிடுகின்றான், பாராட்டுகின்றான், அவர்களுக்கு வாழ்த்து கூறுகின்றான். ஒரு கணவனும் மனைவியும் ஆடையை போன்று வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். உலகத்தில் விலை மதிக்க முடியாத தங்கம் இருக்கிறது, பிளாட்டினம் இருக்கிறது. நீங்கள் தங்கத்தை போன்று வாழுங்கள், பிளாட்டினத்தை போன்று வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. சாதாரணமான ஆடையை கொண்டு அல்லாஹ் சொல்வதற்கு என்ன காரணம்? ஆடை என்பது மானத்தை மறைப்பதை போன்று ஒரு கணவன் தன் மனைவியின் குறைகளை மறைக்க வேண்டும். ஒரு மனைவி கணவனின் குறைகளை மறைக்க வேண்டும். 4 பேருக்கு முன்னால என் புருஷன் அப்படி, என் முன்னாடி இப்படி அப்படி சொல்வது கூடாது. பிரச்சனைகள் வருமானால் 4 சுவருக்கு மத்தியில பேசி தீர்க்க வேண்டுமே தவிர ஆடை மானத்தை மறைப்பதை போன்று ஒருவருடைய குறையை ஒருவர் மறைத்து வாழ வேண்டும். 2வது கருத்து என்ன தெரியுமா? இப்ப ஆடையில அழுக்கு பட்டா யாரும் ஆடையை தூக்கி தூக்கி தூர எழுதிட மாட்டோம். லேசா அந்த அழுக்குக்கு தோதுவாக சோப்பு சலவை கட்டையை வைத்து சுத்தம் செய்வோம். கொஞ்சம் அழுக்கு அதிகமாக தான் அடித்து துவைப்போம். அந்த மாதிரி என்ன செய்யணும்? மனைவியிடத்தில் குறைகள் சற்று குறைவாக இருக்குமானால் அதற்கு தகுந்த உபதேசம், கணவன் கொஞ்சம் குறைகள் குறைவாக இருக்குமானால் அதற்கு தகுந்த உபதேசம். உபதேசத்தை அதிகமாக்க வேண்டுமே தவிர என் மனைவி நான் தூண்டா வரமாட்டேங்கிறா, கலாச்சோட போறேன், நீங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. என் விவரமே தெரியாத இளைய சமுதாயம் ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு உண்மையான கதையை பாருங்கள். வேதனையாக இருக்கிறது. மருமக மாமனார் கையில டீயை கொடுக்கலையா, மேஜையில வச்சுட்டு வந்துட்டாரா. மகனை கூப்பிட்டு சொல்றாரு, உன் மனைவியை மதிக்கல, தலாக்கு விட்டு, அத்தா பேச்ச கட்டு உடனே தலாக்கு விடுகின்றார். எவ்வளவு பொறுமை பாருங்கள். தலாக்கு விடுவதற்கு எதற்காக தலாக்கு விட வேண்டும்? அந்த சட்டங்கள் கூட தெரியாமல் சாதாரண குறைகளை நாம் பேசி தீர்த்து விடலாம். அதை பூதாகரமான ஒரு குறைகளாக மாற்றி கடைசியில் குடும்பங்கள் பிரிந்து நாசமாகக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற கிதாபில் 5704வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. சிம்பானி மின் அஹ்லின்னார், 2 சாரார் நரகத்திற்கு சொந்தமானவர்கள். ஆனா லம் அரகுமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய காலத்தில் அந்த 2 சாராரையும் நான் பார்க்கவில்லை.
பார்க்கவில்லைன்னு அந்த அர்த்தம் ரசூலுல்லாஹ் காலத்துல ரெண்டு சாரார் கிடையாது, பின்னால்தான் உருவாகிறாங்க. மறைமுகமான செய்திகளை அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள். அந்த ரெண்டு சாரார்ல ஒரு சாரார் யார் தெரியுமா? நிசாபுல், பெண்கள், காசியாத்துல், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனாலும் ஆரியாத்துல், நிர்வாணமாக காட்சி தருவார்கள். இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமையை நாம் பார்க்கின்ற பொழுது, திருமணங்களுக்கு சென்றால் வீட்டுல இருந்து வரும்போது என்ன செய்யறாங்கன்னா புர்கா போட்டு அழகா ஹிஜாபை அணிந்து கொண்டு அந்த மண்டபத்தினுடைய வாசல் வரைக்கும் வருவார்கள். அவங்களுக்கு தனியா ஒரு அறையே இருக்கு. அதுக்கு உள்ள போயிட்டு வந்துட்டாங்கன்னா உள்ள போன பெண் தான் வெளியே வந்தாலும் அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, புர்காவெல்லாம் கழட்டி போட்டு ஹிஜாபையும் கழட்டி போட்டு ஏதோ ஒரு நடிகை வருவதை போன்று அந்த பெண்கள் வெளியே வந்து அந்த கேமராக்களுக்கும் வீடியோக்களுக்கும் அவர்கள் அதற்கு முன்னால் என்று பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதை பார்த்து கணவன் ரசிக்கின்றார். நம்ம மனைவி வாராளா, ஏன் வரவே ஆகுத அந்த பழக்கத்தை தூக்கிட்டு வரும் பொழுது மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். இன்னும் சில பெண்களை பார்க்கின்றோம், இந்த முட்டை சருகை போன்று, வெங்காய சருகை போன்று ஆடைகளை அணிந்து கொண்டு அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே கணவன் மட்டும் பார்க்க வேண்டிய அந்த உறுப்புகளை எல்லாம், பகுதிகளை எல்லாம் அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே வெட்ட வெளிச்சமாக பங்கு போட்டு காட்டக்கூடிய ஒரு காட்சியை இஸ்லாமிய திருமணங்களிலே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். தேவையில்லாம என்ன செய்கிறது, நறுமணங்களை பூசிக்கொண்டு, நறுமண மலர்களை தலை நிறைய பூட்டிக் கொண்டு அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே வந்து செல்லக்கூடிய, அவன் வரலனாலும் இவன் கூப்பிடுறாங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். 4 பேர் பார்க்கட்டும், நம்ம மனைவிய ரசிக்கட்டும். மானம் கெட்ட கணவன்மார்கள் என்ன சொல்வது, 5 நேரம் சொல்லுகிறாங்க, ஜக்காத்தை கொடுக்கிறாங்க, ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க, எல்லா வகையான நல்லவர்களையும் செய்திருக்கிறார்கள். ஆனால் தான் மட்டும் பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த அழகையும் அலங்காரத்தையும் அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே காட்டுவதற்காக மனைவி வெளியே வரல போன் அடிச்சு சீக்கிரம் வெளியவா உடைய பார்க்கறதுக்கு 4 பேர் நிற்கிறான். இதுக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹுதான் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார்கள், இப்படிப்பட்ட பெண்கள் லா யதுகுலுல் ஜன்னah, சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹஹா, சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த சமுதாயத்து பெண்களை எல்லாம். அப்ப ஆடை என்பது மானத்தை மறைக்க வேண்டும். சில பெண்கள் என்ன செய்றாங்க தெரியுமா, நல்ல புர்கா போட்டுதான் வராங்க, ஆனா ஹிஜாபும் போட்டிருக்கிறாங்க, சடையை தூக்கி வெளியே போட்டிருக்கிறாங்க. பெண்களுடைய முடியும் அவுரத்து தான். இந்த முகத்தையும் உள்ளங்கையும் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் மறைத்தாக வேண்டும். மனைவி தானே, நம்ம அவர் தவறுக்கு அவளாவை பதில் சொல்ல போறோம் அப்படின்னு ஆண்கள் நினைப்பது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தய்யூஸ் அவனும் சுவர்க்கத்திற்கு செல்ல மாட்டான் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், தய்யூஸ்ங்கிற வார்த்தை புதுசா இருக்குது, தய்யூஸ்னா என்ன அர்த்தம் என்று கேட்கின்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் மார்க்கத்திற்கு புறம்பாக நடப்பதை கண்டு அதை தடுப்பதற்கு சக்தியும் இருந்து எவன் தடுக்கவில்லையோ அந்த கணவர், அந்த தந்தை, அந்த அண்ணன், அந்த மகன், இவன் தான் தய்யூஸ், இவன் நரகத்திற்கு செல்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். சில பெண்கள் என்ன செய்றாங்க, நல்ல முக்காடெல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஹிஜாப் போட்டிருக்கிறாங்க, அலங்காரத்தை மறைக்கின்ற புர்கா அது அலங்காரமாக இருக்கிறது, அதுக்கு ஒரு புர்கா போடணும். நான் சொல்றதுனா சாதாரணமான செய்தி அல்ல. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 சாரார் நரகத்திற்கே செல்வார்கள். அவங்க தொழுதாலும் சரிதான், நோன்பு வச்சாலும் சரிதான், ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செஞ்சாலும் சரிதான், உம்ராக்கு மேல உம்ரா செஞ்சாலும் சரிதான், தலையே இருந்து வணங்கினாலும் சரிதான். இந்த மாதிரி ஆடை விஷயத்துல ஆடைதானே நமக்கு சொந்தமான ஆடைதானே, நான் எப்படி அணிவதால் ரப்பல் ஆலமீன் எப்படியும் வாழ்வதற்கு இஸ்லாத்தை வைக்கவில்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடான சமுதாயமாகத்தான் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள்,
இன்னைக்கு பெரும்பாலான ஆண்களை பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்துல ஒருத்தர் ட்ரெஸ் போட்டு வந்தார் அப்படின்னா ட்ரெஸ் வச்சே நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இது ஆம்பளை தான், இது பொம்பளை தான், சிகை அலங்காரத்தை வைத்து இது ஆடுதான் பொண்ணுதான், நடையை வைத்து நாம் கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. வர்றது ஆனா பொண்ணா ரெண்டு சேர்ந்ததானே தெரிய மாட்டேங்குது. பேச்சு கொடுத்தா தான் தெரியுது. பேச்சு ஆண்களை போன்று பெண்களை போன்று அவர்கள் குறைந்து குறைந்து பேசக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அதற்கு என்ன காரணம்? ஆண்கள் அணிய வேண்டிய ட்ரெஸ் இன்னைக்கு பெண்கள் அணிகின்றார்கள். பெண்கள் அணியக்கூடிய ட்ரெஸ் சுடிதார் போட்டிருக்காங்க. நம்ம ஆளு சுடிதார போட்டு சால்லாம் போட்டு திருமணாதான் மூவியை பார்த்தா தான் மீச தாடியை வச்சு ஆம்பளைன்னு கண்டுபிடிக்க முடியுது. அந்த அளவிற்கு பெண்களை பொறுத்த மட்டிலும் டிஷர்ட் பேண்ட் போட்டு முடிய ஆண்கள் மாதிரி கட் பண்ணி அவங்க 4 நபர்களுக்கு மத்தியிலே அலையக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம். மாற்று சமுதாயத்தை சேர்க்கவில்லை, நம்ம சமுதாயத்து பெண்களே இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஆடைகளை அணியக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு அதிகமாகவே ஆகி வருகிறது. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை குறித்தும் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள். இப்னு மாஜால 1904வது ஹதீஸாக சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. லானல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின்னிசா, பெண்களுக்கு ஒப்பாக சிகை அலங்காரம் செய்யக்கூடிய, நம்ம இப்ப கொண்டையும் போட ஆரம்பிச்சுட்டான், பின்னியும் போட ஆரம்பிச்சுட்டான். இந்த பூ மட்டும்தான் வைக்கணும், அது வச்சுதான் அசல் பொம்பளை தான் அவ. இந்த மாதிரியாக பெண்களை போன்று சிகை அலங்காரம், ஆபரணங்கள், ஆடை கொண்டு போட ஆரம்பிச்சாச்சு, காது குத்த ஆரம்பிச்சாச்சு, மூக்கு குத்த ஆரம்பிச்சாச்சு. இந்த சைடுக்காக காட்டி இந்த மாதிரி எவர்கள் ஆண்களை போன்று பெண்களோ பெண்களை போன்று ஆண்களோ ஒப்பாகிவிட்டார்களோ இவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். நாம சபிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர்கள் சாபமிட்டார்கள் என்பதை எல்லாம் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, நம்ம தகுதிக்கு தக்கவாறு ஆடைகளை அணிய வேண்டும். நம்மகிட்ட செல்வம் இருக்கிறதா, நாம செல்வம் தர காட்டுகின்ற அளவிற்கு ஆடை அணியலாம், தவறே கிடையாது. ஆனா உள்ளத்திலே பெருமை என்பது வந்துவிடக்கூடாது. பத்தருள் அட்டி வம்துல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். பெருமை என்றால் என்ன தெரியுமா? சஹாபாக்களை நோக்கி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் பெருமைக்காக ஆடை அணிந்தால் அவர் சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நாங்கள் புத்தாடை அணிகின்றோம், அந்த நேரத்தில் உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வருகிறது. புது செருப்பு நாங்கள் அணிகின்றோம், உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வருகிறது. அப்ப நாங்கள் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாதா என்று கேட்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது கிம்ரு பதருல் ஹக்கி, சத்தியத்தை ஏற்க மறுத்தல். சில பேர் என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் நீங்க சொல்லி நான் ஒண்ணு கேட்கணும் அவசியம் எல்லாம் இல்ல, அது உண்மையா தான் இருக்கும், அது ஓ வாயிலிருந்து வந்தா நான் ஏற்றுக்கிற மாட்டேன். இது யார் சொல்வா? யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ அவர்தான் அதை சொல்வார். மக்களை கேவலமாக கருதுதல். நாம் போட்டிருக்குதான் ஆடை, அவன் போட்டதுதான் ஆடையில் அது குப்பை, கண்ட கண்ட கிழிசல் என்று எவர்கள் சொல்லுகிறார்களோ இதுதான் பெருமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அவன் அழகாக இருப்பதை பிரியப்படுகின்றான். இப்ப என்னுடைய தகுதிக்கு தக்கவாறு நான் ஆடை அணிய வேண்டும். செல்வந்தர்கள் பெரும்பாலான செல்வந்தர்களை பார்க்கிறோம், தாண்ட செல்வம் இருக்குது காட்டக்கூடாது என்பதற்காக எப்ப பார்த்தாலும் அழுக்கான ஆடையை அணிச்சிருப்பாங்க. ஏன்னா நல்ல ஆடை அணிச்சா 4 பேருக்கு காசு கட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா ஏழைகளை பாருங்கள், அவருக்கு 10 ரூபாய் இருந்தாலும் 10 ரூபாயை மாத்தி வச்சுக்கிறார், நல்ல ஆடை அணிவார். தன்னை விட ஒரு ஏழை வந்து கேட்கும் பொழுது அந்த 1 ரூபாய் தான தர்மம் செய்கின்றார். இதையும் சமுதாயத்திலே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த வாரம் ஜும்மாவுக்கு போட்டா அடுத்த வாரம் தான் கழட்டுறது. 1 வாரம் படுக்கைக்கு அதுதான், சாப்பாட்டுக்கு அதுதான், கடைக்கு அதுதான், கழிவறைக்கு போனாலும் அதுதான், கழற்றதே இல்லை. 1 வாரம் போட்டிருப்பாங்க. இது மார்க்கெட்டில் கூடுமா? நிச்சயமாக கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற கிதாபில் 14850வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். தலையில முடி இருக்கு, தாடியில முடி இருக்கு, ஆனா பங்கரையா இருக்காரு,
என்ன தைக்கல, பூராமறையா இருக்குது, தாடியில சிக்கு வந்து இருக்குது. அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவர் தன்னுடைய முடியை பணிய வைக்கக்கூடிய எண்ணெயை பெற்றுக் கொள்ளவில்லையா, அதை சீவக்கூடிய சீப்பை பெற்றுக் கொள்ளவில்லையா என்று அவரை கடிந்து கொள்கிறார்கள். அடுத்து மற்றொரு நபரை பார்க்கிறார்கள், அழகி சியாபு வசிகத்து, அழுக்கான ஆடை அணிந்திருக்கின்றார். அழுக்கான ஆடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமாகான ஹாதா யஜிது மான் யக்ஸிலு பிஹி ஸௌபா, தன்னுடைய ஆடையை துவைக்கின்ற அந்த சலவை கட்டி தண்ணீர் இவருக்கு கிடைக்கவில்லையா, இவர் தன்னுடைய ஆடையை துவைத்து போடட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். பள்ளிவாசலுக்கு கூட சில பேர் ஷூ சாக்ஸ் போட்டு வரும் பொழுது அந்த சாக்ஸை மட்டும் காலில் போட்டுக்கிட்டே உள்ள வராங்க. தயவு செய்து சாக்ஸை கலட்டி விட்டு கால்களை நன்றாக சுத்தம் செய்து விட்டு தான் பள்ளிவாசலுக்குள்ளால் வர வேண்டும். ஏன்னா சாக்ஸ் எவ்வளவுதான் நம்ம துவைத்து போட்டாலும் கூட காலில் ஏறிச்சு அப்படின்னா நாட்டை எடுக்க ஆரம்பிச்சு. ஒரு ஆபீஸ்ல ஒருத்தன் மாச கணக்க சாக்ஸை கலட்டாம போட்டுக்கிட்டே வந்திருக்கிறான். ஆபீஸே நாடி இருக்கு. அப்ப ஆபீஸ்ல உள்ளவங்க சொன்னாங்களா, சாக்ஸை கலட்டி போட்டு கூடாதா? இல்ல, அதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு இருக்கிறான். எல்லாரும் கொஞ்சம் வசூல் படி புது சாக்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அதை போட்டு வந்திருக்கிறான். போட்டு வந்த அன்னைக்கு கடுமையான நாற்றம். என்னப்பா புது சாக்ஸ் தானே போட்டிருக்கிற, நாட்டம் இருக்கிற, நீங்க நம்ப மாட்டேங்க, பழசை கொண்டு வந்திருக்கானா, பாக்கெட்ல இருந்து எடுத்து காமிச்சிருக்கான், பழசு பாருங்க. அப்ப அந்த அளவிற்கு அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமையாவது குளித்துக் கொள்ளுங்கள், பல் தேய்த்துக் கொள்ளுங்கள், நறுமணங்களை பூசிக்கொள்ளுங்கள், இருக்கின்ற ஆடைகள் நல்ல ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இளைய சமுதாயம் அணியக்கூடிய ஆடைகளை பார்த்தால் சஜிதாவுக்கு போகும்போது பின்னால் உள்ளவங்க சொர்க்கவாதி தான். அவங்க புரிஞ்சாங்கன்னா அவரத்துக்குள்ள வெளியே தான் வந்து கிடைக்குது. தயவு செய்து அந்த மாதிரி ஆடைகளை சாப்பாட்டை பரிமாறும் போது அந்த மாதிரி இளைஞர்கள் புரிஞ்சிட்டாங்கன்னா இளைய மூட வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அப்ப அவுரத்து வெளியே தெரிந்தால், ஒருவர் தொழுகின்ற பொழுது அவுரத்து வெளியே தெரிந்துவிட்டால் தொழுகையை பாக்கி அவர் திரும்ப அந்த தொழுகையை தொழுதாக வேண்டும். ஒரு பெண் தொழுகின்ற பொழுது அந்த உள்ளங்கையும் முகத்தையும் தவிர வேறு பகுதி முடி வெளியே தெரிந்தாலும் அவர்களுக்கு தொழுகை பாக்கி. பெரும்பாலான பெண்கள் ஹிஜாபை என்ன செய்யறாங்கன்னா சும்மா தலையில போட்டுட்டு தொழுகிறாங்க. அது 2வது காலத்துல நமக்கு தொப்பி கலந்து விழுற மாதிரி அவங்களுக்கு ஹிஜாபு கலந்து விழுந்துருது. அதை இடைவதான விழுந்திருக்க நம்ம தொழுது முடிச்சுட்டு முழுமையாக தொழுகிறாங்க. முழு தொழுகையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவுரத்து தெரிந்துவிட்டால் ஆண்களுக்கு அவுரத்தேது மாபையில சுர்வத்தீவர் ருக்குபா, தொப்பில இருந்து முட்டுக்கால் வரையிலும் அவுரத். சில பேர் டவுசர் போட்டு வாக்கிங் போறாங்க. தயவு செய்து அதெல்லாம் வேண்டாம், முழுமையாக நாம் மறைத்தாக வேண்டும். முற்றும் அவுரத்து தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆடை சம்பந்தமான ஒழுக்கங்களை இஸ்லாம் மட்டும்தான் மிக தெளிவாக பேசி இருக்கிறது. முடிந்த அளவுக்கு நாம் பேசி இருக்கின்றோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பத்து பெண்கள் ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறாங்க. திருமணங்கள்ல பார்த்தா ஏண்டா இந்த திருமணத்துக்கு நாம வந்தோம், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்று சொல்லிவிட்டு திருமணம் முடிஞ்சிச்சோ இல்லையோ முழு அளவு வெளியே வந்திருந்தது. ஏன்னா அல்லாஹ்வுடைய சாபம். அதற்கு பின்னால ஆடல் பாடல் குத்து எல்லாமே மேடையில் அரங்கேறுகிறது. எல்லாமே தொழுகக்கூடிய பெண்கள், எல்லாமே மண்டபத்துக்கு வரும்போது ஒழுக்கமாக ஹிஜாப் அணிந்து புர்கா அணிந்து வந்த பெண்கள் மேல வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு கணவன் மட்டும் பார்க்க வேண்டிய அழகுகள் எல்லாம் அங்கே பங்கு போட்டு காட்டக்கூடிய ஒரு அவலமான சூழல். வேதனையோடு நான் சொல்லுகின்றேன், இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் மானம் உள்ளவர்களாக இருந்தால், ஈமான் உள்ளவர்களாக இருந்தால், நம்ம குடும்பத்து பெண்கள் யாராவது இந்த அலங்கோலமான காட்சியில் இருப்பார்களானால் நிச்சயமாக அவர்கள் தடுக்கவில்லை என்றால் இவர்கள் தொழுது எந்த பயனும் கிடையாது என்பதை ஆணித்தரமாக இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாகரிகமான இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நாகரிகமாக அல்லாஹ் ஆக்கி அறிவுறுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.